ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஆபிரகாம் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போது ஆண்டவர் வந்து குழந்தைய கொடுத்தாராம் கேட்டதுக்கப்புறம். அப்புறமா என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் வந்து ஒரு நாள் காலையில் ஆபிரகாம் கிட்ட சொன்னாங்கன்னா, உன் குழந்தைய வந்து எனக்கு பலி கொடு அப்படின்ட்டு. ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார், மறுநாள் காலையில் எழுந்துச்சு ஈசாக்கு, அவருடைய பையன் பேர் ஈசாக்கை கூப்பிட்டு மோரியான்ற மலைக்கு போனாங்க. போகும்போது ஈசாக்கு கேட்டாராம் ஆபிரகாம் கிட்ட, அப்பா ஆடுங்க அப்படின்ட்டு. உடனே ஆபிரகாம் சொன்னாராம், கர்த்தர் தருவார் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் வரி கொடுக்க ஈசாக்கை படுக்க வச்சுட்டாங்க. உடனே ஆபிரகாம் கத்தியெல்லாம் எடுத்து ரெடியாக நிற்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், மகன் நீ கையை இன்னைக்கு அதே கையை கீழே போடு அப்படின்ட்டு. உடனே ஆபிரகாமும் விட்டாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு செஞ்சதுனால அவங்க பையனை பலி கொடுக்க ஆண்டவர் விடவே இல்லை. அதே மாதிரி நம்மளும் நமக்கு கொடுத்த அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிச்சு நடக்கலாமா? இதுக்கு ரிலேட்டடாக பைபிள்லேருந்து ஒரு வேர்ஸ் பார்க்கலாம். எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இதே மாதிரி நம்மளும் ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கலாமா?